ஸ்ரீனி டெய்லர் ஒரு கஸ்டமர் இந்த டிஷ்யூ பட்டு பாவாடையை கொடுத்து லெஹங்கா டைப்பில் கிராண்டாக தைச்சி கேட்டிருக்காங்க. இந்த பாவாடையில் ப்ளவுஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது, தாவானியும் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பாவாடைக்கு நான் வந்து கேன் வாங்கியிருக்கேன். அப்புறம் 4 மீட்டர் லைனிங் வாங்கியிருக்கேன் பாவாடைக்கு. பாவாடையோட ப்ளவுஸ்க்கு கஸ்டமர் வந்து பப்சிலி வைக்க சொன்னாங்க. பப்சிலிக்காக டிஷ்யூவில் ஒரு 1/2 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். அதுக்கு மேட்சாக லைனிங்கும் 1/2 மீட்டர் எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட பாடிக்கு மட்டும் ரெட் கலரில் லைனிங் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேர்ட் தைச்சப்பறம் அழகாகவே வந்தது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்தது. கஷ்டம்னு கிடையாது, ஆனால் டைம் மட்டும் அதிகமாக ஆச்சு. இதுக்கு பாருங்கள், சிப் வச்சுட்டு இதே போல் ஃபுல்லாக டம்மி தையல் போட்டு நீட்டாக அயன் பண்ணிக்கிட்டேன். இந்த கஸ்டமர் ஃப்ரைடே காலையில் வருவாங்க. அப்போ நம்ம வந்து இந்த டம்மி தையலை பிரித்துட்டு இந்த ஸ்கேர்ட்டை பார்த்தா ஸ்கேர்ட் ரொம்ப பஃபியாக அம்ப்ரெல்லா டைப்பில் இருக்கும். அதே நேரம் அந்த சுருக்கெல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக தெரியும். ப்ளீட்ஸ் எல்லாம் மேலே போட்டுக்க இந்த தையல் மட்டும் இடுப்பு ஷேப்பாக காமிக்கிறதுக்காக போடுற தையல். இதை பிரித்து விட தேவையில்லை. ப்ளவுஸ் தைச்சிட்டு என் பொம்மைக்கு போட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விட்றேன். தேங்க்யூ.